கஸ்தூரி. கஸ்தூரி எங்க? என்னாச்சு அவளுக்கு? அவங்க ஐசியூல இருக்காங்க. ஐசியூவா? என்ன சொல்றாங்க? பயப்படாதப்பா, பார்க்கலாம். கஸ்தூரிக்கு என்ன? கஷ்டப்படாம வாங்கப்பா. கஸ்தூரிக்கு ஒன்றும் ஆயிடாதுப்பா. சார், என் பேர் கணேஷ். நீங்க டாக்டர் தமிழரசன். நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். நான் விஸ்வநாதன், கஸ்தூரியோட அப்பா. என்னாச்சு அவளுக்கு? அவள் ஆஸ்பத்திரியில் இருக்க கையும் ஓடல, காலும் ஓடல, ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாத சார். அவ என்னாச்சு அவளுக்கு? பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க. முடியல சார், முடியல. என்னாலும் பொறுமையா இருக்க முடியல சார். அவளுக்கு அடிக்கடி பலமா பட்டுடுச்சா? கடவுள் இருக்காரு, கவலைப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. என்ன சார் கடவுள்? நான் போகாத கோயில் இல்ல, அவ கும்பிடாத தெய்வம் இல்ல. இப்படி சொன்ன என்ன சார் அர்த்தம்? இப்படி சொல்றீங்களே. கஸ்தூரிக்கு என்ன ஆச்சு? முதல்ல அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஆமா சார், உங்ககிட்ட இருந்து போன் வந்த உடனே அலர்ச்சின்னு ஓடி வரும். என்ன விஷயம் சொல்லுங்க சார். யாரோ சில பேரு கஸ்தூரியை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்களா? என்ன டாக்டர் இது? அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யூர். நல்ல வேலையா உங்க பொண்ணோட அதிர்ஷ்டம் அந்த வழியா நான் கார்ல போனேன். அவளை காப்பாத்தி இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. டாக்டர் என்னமோ சொல்றாரு, கொலை முயற்சி அது இதுன்னு. நீ எனக்கு போன் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லவே இல்லையடா. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நல்ல நேரம் தான். டாக்டர் அந்த வழியா போகும்போது கஸ்தூரியை காப்பாத்திருக்காரு. டாக்டர், கஸ்தூரி இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. நம்ம கையில எதுவும் இல்ல, கடவுள் தான் காப்பாற்றணும். என் மகளுக்கு என்னாச்சு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. கஸ்தூரியோட உடல்நிலை பத்தி தெரிஞ்சுக்க எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி எப்படி இருக்கா டாக்டர்? யாரும் கவலைப்பட வேண்டாம். பேஷண்ட் இப்போ அபாய கட்டத்தை தாண்டியாச்சு. கடவுளே, உயிர் கொடுக்க முடிஞ்சது. ஆனா என்ன டாக்டர் ஆனா? இந்த மாதிரி ஏதாவது சொல்லி எங்க இதயத்தை நிப்பாட்டிடாதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர். எனி சீரியஸ் ப்ராப்ளம்? எஸ், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காருல்ல. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். நான் கஸ்தூரியோட அப்பா. தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க சொல்ல போற எந்த அதிர்ச்சியும் என்ன எதுவும் செய்யாது. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. ஆமா டாக்டர், சொல்லுங்க. கஸ்தூரியோட உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்ல. கொஞ்ச நாள்ல பூரணமா குணமாகி அவங்களால எழுந்து நடமாட முடியும். அப்புறம் என்ன டாக்டர், இது போதுமே எங்களுக்கு. நடமாட முடியும் நான் சொன்னேன். சாரி, அவங்களால பப்ளிக்கா எங்கேயும் நடமாட முடியாது. டாக்டர், கஸ்தூரிக்கு கால்ல ஏதாவது ப்ராப்ளமா? கால்ல எந்த பிரச்சனையும் இல்ல, முகத்துல தான் பிரச்சனை. அவளை தாக்குனவங்க எதால தாக்குனாங்கன்னு தெரியல. ஏறக்குறைய அந்த முகமே முழுசா செதஞ்சு போச்சு. அதனால தான் சொல்றேன், கஸ்தூரி உயிர் பழிச்சிட்டா. ஆனா அந்த கோரமான முகத்தை வச்சுக்கிட்டு சமூகத்துல அவளால எங்கேயும் நடமாட முடியாது. என்ன கொடுமை இது! இதை விட என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்லிட்டான். மிஸ்டர் விஸ்வநாதன், ப்ளீஸ் கூல் டவுன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர், முகம் முழுசா செதஞ்சு போச்சுன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியாதா? சரி பண்ண முடியும். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே முகமாற்று ஆபரேஷன் நடந்திருக்கு. அதனால இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ்.
அதுக்காக முழுசா நம்பிக்கை இழந்துட வேண்டாம். டாக்டர் மேத்யூஸ்னு லண்டன்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் இந்த துறையில பெரிய ஸ்பெஷலிஸ்ட். நான் வேணா அவருக்கு ரெஃபர் பண்ணி ஒரு லெட்டர் தரேன். அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆனா பேஷண்ட்டை நீங்க லண்டனுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். மேத்யூஸோட ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ஆபரேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சார், நீங்க செலவு பத்தி பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என் பொண்ணோட முகத்தை நான் பார்க்கணும். அவ பழையபடி நடமாடணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, டாக்டர் மேத்யூஸ் நிச்சயம் சக்சஸ் பண்ணி காட்டுவார். உங்க கஸ்தூரி முகம் சரியாயிடும். பழையபடி நடமாட முடியும். ஆனா நிச்சயம் இப்ப இருக்கிற முகத்தோட இல்ல. இந்த முகத்தை நீங்க மறந்துடுங்க.